எண்ணெய் குளியல், ஆயில் பாத். இது நம்ம மறந்தே பல வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சித்த மருத்துவ முறைப்படி எண்ணெய் குளியல், தைல வகைகளை பயன்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை. நோயாக இருக்கட்டும், பித்த நோயாக இருக்கட்டும், கப நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நோய்களுக்கும் விதவிதமான எண்ணெய்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த தைலங்களை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் எடுக்கிறது அடிப்படையாக வைத்து தான் நிறைய தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த தைல வகைகள் யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான உணவு முறைகளை எடுக்கணும், இது ரொம்ப மாதிரியான காலநிலை இருந்தாலும் எனக்கு கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரி செய்யறதுக்கு நம்ம இந்த தைலங்களை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் எடுக்கலாம். ஸோ பொதுவாக எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எண்ணெய் குளியல், ஆயில் பாத், இது நம்ம மறந்தே பல வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சித்த மருத்துவ முறைப்படி எண்ணெய் குளியல், தைல வகைகளை பயன்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்லலாம். வாத நோயாக இருக்கட்டும், பித்த நோயாக இருக்கட்டும், கப நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நோய்களுக்கும் விதவிதமான எண்ணெய்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த தைலங்களை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தோடங்கள், பஞ்சபூத மாறுபாடுகள், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 96 தத்துவங்களை அடிப்படையாக வைத்து தான் நம்ம உடல் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதிகமானாலோ இல்லை குறைந்தாலோ நமக்கு நோய் நிலையை ஏற்படுத்துது. ஸோ இதை அடிப்படையாக வைத்து தான் நிறைய தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த தைல வகைகள் யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான உணவு முறைகளை எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் இது இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க என்கிட்ட, மேம் இந்த ஆயில் பாத் எடுக்கிற அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்ணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது, இந்த ஆயில் பாத் இதெல்லாம் நான் எடுக்கலாமா, இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை, இப்போ புதுசாக அம்மா இத்தனை நாளாக சொல்லி நான் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆயில் பாத் இது எப்படி நான் எடுக்கலாம், என்னென்ன ஆயில் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வாதம் அப்படின்னாலே வலிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க, உடல் ரொம்ப ட்ரைனஸ், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வாதம் வாயு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இடுப்புக்கு கீழே வாதத்தோட வாழிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, உடலோட பகுதியில் வாதம் வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாதம் அதிகரிக்கும் பொழுது அதை குறைப்பதற்கான தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது வாதம் நமக்கு சமநிலைப்படுது. பொதுவாக நம்ம உடலில் வாதம் அதிகரிச்சுது அப்படின்னா பேதி மருந்துகளை கொடுத்து வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்துவோம். அதே மாதிரி தான் எண்ணெய் குளியல் அப்படின்றது ரொம்ப அவசியம். பேதி மருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எண்ணெய் குளியல் வாரம் 2 முறை, குறைந்தது வாதம் 1 முறையாவது நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் பயன்படுத்தும் பொழுது வாதம் நமக்கு குறையும். அடிக்கடி மூட்டு வலி இருக்குங்க, ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்குது, மசில்ஸ் எல்லாம் பெயின் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறங்கும்பொழுது மசில் கிராம்ஸ் அப்படின்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாதத்தை குறைக்க நம்ம என்ன செய்யலாம்? அப்போ வாதத்தை குறைக்க ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா வாத நாராயண தைலம், வாத கேசரி தைலம், இந்த தைலங்களை பயன்படுத்தலாம். முக்கியமாக பார்த்தோம்னா சிட்ராமுட்டி தைலம். இந்த தைலங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இந்த தைல வகைகளை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு தலை மற்றும் நம்ம உடல் பகுதிகளில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிடணும். இந்த தைலத்தை நம்ம உடலில் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டை, சூரிய ஒளி நம்ம உடலில் படுற மாதிரி நிற்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்போ வாரம் 1 முறை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இதுவே பித்ததோடம் அதிகமாக இருக்குது, நம்ம உடலில் சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் நடக்கலை, உடலில் ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது, கண்ணெரிச்சல்,
பித்தம் தொடர்பான பிரச்சனைகள், வாய் கசப்பு இருக்கிறது, தலைமுடி அதிகமாக உதிர்றது, திரும்ப திரும்ப நமக்கு வந்து காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது நம்ம உடலில் பாதிப்புகள் அதிகமாக இருக்க இந்த பிரச்சனைகள் தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நமக்கு பித்தம் அதிகமாக இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சில வகையான தைல வகைகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜம்பீர தைலம், அடுத்ததாக குமரி தைலம் நமக்கு பயன்படுது, தசவேராதி தைலம் பயன்படுது. ஸோ இந்த 3 தைலங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தைல வகைகள். இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 வாரங்கள் நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுதே உடலில் நமக்கு பித்தம் தணிந்த மாதிரி நமக்கு தெரியும். பித்தம் அதிகரிச்சிருந்தாவே ஒரு உடலில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த பித்தத்தை குறைப்பதற்கு இந்த தைல வகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த கபம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான், கபம் அப்படின்னு சொல்கிறது நம்ம குளிர்காலங்களில் தாங்க இது வரும். அதிகமாக லங்ஸில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வந்து பார்க்குறதோ. ஸோ இது எல்லாமே நமக்கு கபம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்போது கபத்தை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கபத்தை வந்து குறைப்பதற்கு கருநொச்சி தைலம், சுக்கு தைலம், துளசி தைலம், இந்த மாதிரி தைல வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த சைனசைட்டிஸ் மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எந்த சீசன்னாலும் சரிங்க, எந்த கிளைமேட் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான காலநிலை இருந்தாலும் எனக்கு கபம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த தைலங்களை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் எடுக்கலாம். ஸோ பொதுவாக எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, சில வகையான வழிமுறைகள், அதாவது சில்லுன்னு நம்ம வந்து உணவுகளை சாப்பிட்றது, அதெல்லாமே நம்ம வந்து தவிர்த்துக்கணும். பகல் உறக்கம் அப்படின்றது அன்றைக்கு மட்டும் நம்ம தவிர்க்கணும். இப்போ மற்ற நாட்களில் வந்து பகல் உறக்கம் ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு தேவைப்பட்டால் பகல் உறக்கம் நல்லது. ஆனால் எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு முடிந்த அளவுக்கு கட்டாயம் நம்ம வந்து பகல் உறக்கம் அப்படின்றத தவிர்க்கணும். அதிகமாக வெயிலில் வந்து வெளியில் வந்து போயிட்டு வர்றது அது எல்லாமே தவிர்த்துட்டு, ஒரு சிலர் நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நான்வெஜ் நிறைய சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு அசைவ உணவுகளும் தவிர்த்தல் நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அன்று ஒரு நாள் மட்டும் பெண் போகம் கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதிகமான புளிப்பு இல்லாமல், உப்பு இல்லாமல் அன்று ஒரு நாள், ஸோ மிதமான நம்ம வந்து தயிர் சாதம், மோர் சாதமோ இல்லை தேங்காய் பால் கஞ்சி, பூண்டு தேங்காய் பால் சேர்ந்த கஞ்சி, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த 3 தோடங்களும் நமக்கு சமநிலைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் மறந்துட்டு வரோம். அது எடுக்கிறதுக்கான எண்ணெய் குளியல் எடுக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. இது எல்லாமே மறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம உடலில் அதிகமான வறட்சித்தன்மை ஏற்பட்டு மூட்டுக்களில் வலி ஏற்படுறது, ட்ரை ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உள்ளுறுப்புகளையும் அதிகமான வறட்சி எல்லாம் ஏற்பட்டு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ எண்ணெய் குளியல் சரியான முறையில் வாரம் ஒரு முறையாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது பல நோய்கள் நம்ம உடலில் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.